Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 12ஆம் இறைவசனம். மதி கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான், புத்திமானோ தன் வாயை அடக்கிக் கொண்டிருக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட நண்பர்களோடு நாம் நட்பு வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் இந்த தினவசனத்து மூலியமாக நமக்கு கற்றுத்தருகிறார். பிரியமானவர்களே, அனைவரோடும் நாம் அன்போடும் பழக வேண்டியது தான். அதே சமயம் அவர்கள் கடவுளை நேசிப்பவர்களா என்று நாம் எச்சரிப்பாக சிந்திக்க வேண்டும். கடவுளுடைய அன்பை தெரிந்து கொள்ளாதவர்களோடு நாம் நட்பு வைக்கும் பொழுது நாமும் சேர்ந்து மதிக்கெட்டவர்களைப் போல மாறிவிடுவோம். கடவுளுடைய ஞானத்திலே புத்திமானாக காணப்படும் நபர்களோடு, சகோதர சகோதரிகளோடு நாம் பழகும்போது அவருடைய விசுவாசத்துக்குள்ளே நாம் வர முடியும். கடவுளை பற்றி தெரியாமல், கடவுளை பற்றின விசுவாசமே இல்லாத மக்களோடு நாம் பழகும்போது நாமும் கூட விசுவாசத்தை விட்டு விலக அதிக வாய்ப்புண்டு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நாம் கடவுளை மிக தீவிரமாக கடைப்பிடிக்கும் ஒரு சகோதரியாக இருக்கிறார்களா, அவர்களோடு நாம் நட்பு வைத்துக் கொள்ளலாம். கடவுள் மீது அதிக விசுவாசம் உள்ளதனால் அவர்கள் வாழ்க்கையில் அதை செயல்படுத்தி அதிலேயே மகிழ்கிறார்களா, அவர்களோடு அந்த மாதிரியான ஒரு சகோதரரோடு நாம் நட்பு வைத்து கொள்ளலாம். ஆனால் உலக காரியங்களை அதிக கவனம் செலுத்தும் நபர்களோடு நாம் நட்பு வைத்து கொள்ளக்கூடாது என்றுதான் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் இந்த உலகத்தின் பாகமாக அல்ல, என்னை பின்பற்ற நீங்களும் இந்த உலகத்தின் பாகமாக இருக்காதீர்கள் என்று ஆண்டவர் வலியுறுத்துகிறார். ஏன்? அப்போதுதான் அவர் பேசும் வார்த்தையானது நாம் காதில் எட்டும், நம் ஆன்மாவிலே அது வெளிப்படும். கடவுள் பேசுவதை நாம் கேட்க வேண்டும் என்றால் அப்போது உலகை விட்டு விலகி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுவதை நாம் மிகவும் உணரலாம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, அவருடைய குணங்களை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அவர் நம்மளோடு பேசுவார். ஜீவனுள்ள வார்த்தை மூலியமாக பேசுவார், நம்மளை வழி நடத்துவார். எனக்கு பிரியமானவர்களே, இதை தான் பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. நாம் எந்த இடத்துல பேச வேண்டும் என்பதற்கு ஒரு காலம் உண்டு. அதுபோல் நாம் எந்த இடத்துல மௌனமாக இருக்க வேண்டுமோ அதற்கு ஒரு காலம் உண்டு. இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். பகுத்தறிவு இருக்கிற ஒருவருக்கு எப்போது பேச வேண்டும், எப்போது பேச வேண்டாம் என்பது நன்றாக தெரிந்திருக்கும். பேச்சு வெள்ளிக்கு சமம் என்றால் மௌனம் தங்கத்துக்கு சமம் என்று ஒரு பழமொழி சொல்கிறது. அதாவது சில நேரங்களிலே பேசாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. குடும்பத்திலே நாம் பேச்சை வளர்க்காடாமல் நாம் அமைதியாக இருந்தோம் என்றால் குடும்பத்தில் அநேக பிரச்சனைகள் தீரும். சில நேரங்களே பேசாமல் இருப்பது நல்லது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதே சமயம் இதை புரிந்து கொள்ள நாம் இந்த பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, எல்லாத்துக்கும் தகுந்த காலம் ஒன்று உண்டு, அப்போது நாம் பேசுவோம். எனக்கு பிரியமானவர்களே, நானும் கூட இந்த ஊழியத்துக்காக நான் மிகவும் வாஞ்சியாக இருக்கும் பொழுது நான் மிகவும் அமைதியாக இருந்தேன். 10 வருட காலம் நான் அமைதியாக என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு அனுபவத்தை ஆண்டவர் தந்துக்கிட்டே இருந்தார். அப்போ அதெல்லாம் நான் சேகரிக்கும் பொழுது தான் இப்போது அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையிலே அதிக தியானமுள்ள ஒரு மனுஷனாக நான் இருக்கிறேன். அதற்கு நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தை என்னை ஈர்த்தது. அவர் பரிசுத்த வல்லமையானது என்னை எந்த நேரம் சூழ்ந்து கொள்கிறது. நான் எந்த ஒரு செயலை செய்தாலும்
அதிலே எனக்கு ஒரு எச்சரிப்பை வெளிப்படுத்துகிறது. ஆம் பிரியமானவர்களே, கடவுளுடைய வல்லமையான பரிசுத்தமான சக்தி நம்மளை ஆட்கொண்டு விட்டால் நமக்கு எந்த ஆபத்தும் நேரிடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக நாம் நட்பு வைக்கும் பொழுது எப்பேற்பட்டவர்களோடு நான் நட்பு வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்கும், அமைதியாக இருப்பதனாலே நமக்கு என்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது என்றும் ஆண்டவர் இன்றைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். நாமும் கூட இன்னும் அதிகமாக அமைதியாக இருந்து நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களை சாதிப்பதற்காக ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, நீர் சொன்னது போல மதிக்கெட்டவன் பிறனை அவமதிக்கிறான். நாங்கள் மதிக்கெட்டவர்களாக இல்லாமல் அப்பா புத்திமானாக இருக்கவும், புத்திமானாக இருந்து காணப்படும் நண்பர்களோடு நாங்கள் நட்பு வைத்து கொள்ளவும் நீங்கள் கிருபை செய்யும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறப்பா. எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கின்றேன். அவர்கள் யாரிடத்தில் பழகினாலும், யாரிடத்தில் பேசினாலும் அவர்கள் உம்மை விசுவாசிக்கும் ஒரு மகனாக இருக்க கிருபை செய்யும். இந்த நட்பு வைப்பதிலே வரும் இளைஞர்களுக்கு மிகவும் சவாலாக அமைகிறது. அவர்கள் யாரோடு பழகுகிறார்கள் என்று தெரியவில்லை, யாரோடு கருத்துக்களை பரிமாற்றம் செய்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் உம்மை நேசிக்கிற மக்களிடத்திலே தான் நீர் இருப்பீர் என்று அவர்கள் அறிந்து கொள்ள தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட இந்த நாள் முழுவதும் உம்முடைய ஜீவனல் வார்த்தை அவர்களை விசுவாசத்திலே ஒரு பெரிய கற்பாரை போல கட்டுவதாக. ஆமீன். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you are watching New Eden TV.